என்ன பண்ணா நீ என்கிட்ட வருவ, என்ன பண்ணா நான் கடவுள்கிட்ட போக முடியும், ஆஹா நீ என்கிட்ட வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும். That's a love. ஆதாம் நிர்வாணம் ஆயிட்டான். நிர்வாணமா இருக்கிறதுனால அவனால கடவுள்கிட்ட நெருங்கி வர முடிய மாட்டேன். கடவுள் பார்த்தார், சரி உனக்காக நான் ஒண்ணு பண்றேன். சிலுவையில் அவர் சட்டையை கழத்திட்டார், இப்ப நெருங்கி வா அப்படின்றார். இதெல்லாம் புத்தி கேட்டாத அன்பு. புத்திக்கு ஏன் ஷேமா ஃபீல் பண்ற? நீங்க வளர்ந்து வரும்போது கொஞ்சம் ஷேமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்காங்கறல குளத்துலலாம் சின்ன வயசுல கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு ஒரு நாளும் ஷேமா ஏன்? ஏன்னா அவனும் அப்படிதான் உட்காந்துருப்பான், நீங்களும் அப்படிதான் உட்காந்துருப்பீங்க. நோ ஷேம். அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறவர் பிரம்மாண்டமா தெரியும் போது என்னால நெருங்கி போக முடிய மாட்டேன். கடவுள் சொல்றாரு, என் பிரம்மாண்டத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான உனக்காக அதை தூக்கி தூர போட்டு இப்ப வான்ற. என்ன பண்ணா நீ என்கிட்ட வருவ, என்ன பண்ணா நான் கடவுள்கிட்ட போக முடியும், ஆஹா நீ என்கிட்ட வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும். That's a love. That is God's love. உங்களை எதுக்காகவும் ஒரு இழக்க விரும்பல, உங்களை எதுக்காகவும் ஒரு விட்டு கொடுக்க விரும்பல. எப்படிலாம் உங்களை நீங்க அவரை நெருங்கி வரவும் ஏற்றுக்கொள்ளவும் தன்னை இறக்கி கொள்ள முடியுமோ அப்படி உங்களுக்காக தன்னை இறக்கி கொள்ளுகிற ஒரு தெய்வம். தேடி வா, நீ ஏறி வா அப்படி சொல்லல. அதான் எங்கேயுமே கேட்காத ஒண்ணு நீங்க இங்க கேட்க முடியும். அது என்னன்னா, கடவுள் மனிதனை தேடி இறங்கி அவன் ஸ்தானத்துக்கே வந்தார்.